வணக்கம், இது உங்கள் சிம்பிள் கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிறந்த கீபோர்டு அந்த அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜிபோர்டு, கூகுளோட ஒரு அப்ளிகேஷன் தான் ஜிபோர்டு. அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன அப்ளிகேஷன் அதுதான் ஜிபோர்டு. இந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பிடிக்கும். ஏன்னா இதில் வந்து நீங்கள் உங்களோட நிறைய ஆப்ஷன் இதிலே பெறலாம். அனேபிள் இன் செட்டிங்ஸ்னு ஃபஸ்ட் கேட்கும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் ஜிபோர்டுன்னு சொல்லி ஆஃப் ஆகிருக்கும், அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் திரும்ப செலக்ட் இன்புட்னு கேட்கும். செலக்ட் இன்புட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்று பார்ப்போம். அதில் நீங்கள் ஜிபோர்டுங்கிறத கொடுத்துருங்க. இங்கிலீஷ் யூஎஸ் ஜிபோர்டு அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் லாங்குவேஜ் செட் பண்ணணும். லாங்குவேஜ் கிளிக் பண்ணி யூஸ் சிஸ்டம் லாங்குவேஜ் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிடுங்க. சில பேருக்கு அது இருக்காது, நீங்கள் அதை இந்த இதில் ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எஸ்க்கு அப்புறம் டி இருக்கும். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே நம்ம தமிழ் லாங்குவேஜ் நான் செட் பண்ணி காமிக்க போகிறேன். கீழே தமிழ் லாங்குவேஜ் போய் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இந்தியா அப்படின்னு இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் வாட்ஸ்அப்பில் இப்போ டைப் பண்ணுறேன், சிம்பிள் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் அதோட யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் கூகுள் ஜிபோர்டு. பார்த்திங்கன்னா ஈஸியாக டைப் ஆகலாம். இது டைப் பண்ணுறது எல்லா ஃபோன் மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து இதில் இருக்க நல்லா டிஃப்ரென்ஸான ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்மால் லெட்டர் இல்லை கேபிட்டல் லெட்டர் டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரி, வாங்க நம்ம ஒரு சிறந்த கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இதில் நீங்கள் இமோஜிஸ்லாம் நீங்களாகவே இதில் டவுன்லோட் பண்ண தேவையில்லை, இதில் இவங்களே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இமோஜிஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய இமோஜிஸும் கிஃப்ட் ஃபைல்ஸும் இந்த மாதிரி கூகுள் ஜிபோர்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வெளில போய் டவுன்லோட் பண்ண தேவையில்லை, இதிலே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ இமோஜிஸ் இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய இமோஜிஸ் கூகுள் ஜிபோர்டில் இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் ஃபீலிங்ஸ் சம்மந்தப்பட்ட மாதிரி நிறையா இமோஜிஸ் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். கிஃப்ட் ஃபைல்ஸில் ஒரு வர பாருங்கள். கிஃப்ட் ஃபைல்ஸ் இந்த மாதிரி தனித்தனி செக்ஷனாக நிறையா இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான கிஃப்ட் ஃபைல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் கூகுள் ஜிபோர்டில் இருக்குது. அதே மாதிரி ஜிபோர்டில் ஒரு இன்னொரு அப்ளிகேஷன் அந்த ட்ராயிங் அப்ளிகேஷன் தான். அதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி நீங்கள் உங்களோட லெட்டர்ஸ் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனும் இருக்குது. இன்னும் இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது, அதையும் பார்க்கலாம். அதில் சைடில் கூகுள்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தீம் ஒரு கலர் பேலட்டைல் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீபோர்டோட டிசைன்ஸோட ஒரு இது காட்டும். நீங்கள் அதில் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு அந்த டார்க் மோட் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா கீ பார்டர்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அந்த பார்டர்ஸ் தெரியாது, லைன்ஸு. அதுதான் அந்த கீ பார்டர்ஸுங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளுக்கு கீ பார்டர்ஸ் இருக்கட்டும். நான் அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் மோட் மாதிரி ஒரு இது இருக்கும். இதுதான் இந்த மாதிரி நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டான உங்கள் ஃபோட்டோஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். கஸ்டம்னு ஒன்று இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் போய் வச்சுக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டிங் டூல். அதுதான் இந்த கூகுள் ஜிபோர்ட்லேயே முக்கியமானது. நீங்கள் இந்த கூகுள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட்டிங் ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் ஃபஸ்ட் டெஃபல் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த லாங்குவேஜில் டைப் பண்ண போகிறேன்னு செட் பண்ணுங்கள். இன்னொரு இதில் நீங்கள் எந்த லாங்குவேஜில் நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க. நான் ஃபஸ்ட்டு தமிழ் கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃபரெக்ட் லாங்குவேஜ் தமிழ்னு வந்துடுச்சு. அடுத்து இந்த பக்கத்து ஆப்போசிட்டில் இருக்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கு அடுத்து என்ன லாங்குவேஜ், உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் கிளிக் பண்ணுங்கள். நான் இங்கிலீஷ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு கா அப்படின்னு நம்ம டைப் பண்ணி பார்ப்போம். டைப் பண்ணோம்னா அங்கே நீங்கள் டைப் பண்ணுற இடத்துல அது வேறு மாதிரி. எப்படின்னா கானா தமிழ் இங்கிலீஷில் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ஜிஏ அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா கான் டைப் பண்ணியிருக்கேன், நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஜிஏன்னு வரும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் இருக்குது ஜிபோர்டில். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிம்பிள் கிரியேட்டர்ஸ்க்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.